கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQவில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட்டுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ அது யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸில் கேட்டிருக்காங்க, ஸோ எதில் அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் மென்டர்ஷிப்காக புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1-to-1 மென்டர்ஷிப்ஸில் வந்துட்டு ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸையும் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த குவரிஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி NIQவில் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஓப்பனிங்ஸில் ஸோ பல்காக தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய ஜாப்ஸ் வந்து இது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எதுக்கு சேனலில் மறுபடியும் இது போடுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சான்ஸ் கெட் பண்ணி அந்த சான்ஸில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அனதர் நீங்கள் வந்துட்டு சான்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ அகைன் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிங்க்டின்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக NIQ கம்பெனி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதில் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து ஃபேக் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரிஸ் பண்ணிக்க தேவையில்ல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி அப்ளை பண்ணுறது எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்துட்டு கம்பெனியோட பேசிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, இது எதுக்காக இந்த ரோல், ஸோ இந்த ரோலில் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நான் வந்து வீக்கெண்டில் கண்டிப்பாக இதுக்கான வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வரும். தென் இந்த ஜாபோட இந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை பேசிக்காக படிச்சுட்டு தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஜேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் keeping with the market research domain, knowledge of collecting, cleansing, analyzing, interpreting and visualizing large volumes of data and good communication skills அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச் டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஸோ அதை கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை இன்டர்பிரட் பண்ணி அதை விசுவலைசேஷனாக கொண்டு வந்து பார்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் டேட்டா செட்ஸை. அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா enthusiastic to learn and grow with the function, should be able to understand end-to-end process, identify avenues of the process improvement, should be flexible, respect timings of shift timings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு நாலேஜ் அண்ட் டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். தென் அதுக்கப்புறம் end-to-end ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இது முன்னாடிலாம் வந்து இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு வந்து உள்ள ட்ரைனிங்லேயே இதை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. தென் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிற ஷிஃப்ட் டைமிங் ஏற்ற மாதிரி உங்களோட ஷிஃப்ட் டைமிங்கை நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க சொல்கிற ஷிஃப்ட் டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிள் for timely deliver data with a high quality, should be able to learn upstream and downstream process efficient in current role and ensure quality deliverable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு காமனான ஜேடி. ஸோ இந்த ஜேடியில் இருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக திஸ் இஸ் ஃபைன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தென் இது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ஐடி. ஸோ பேச்சுலர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிஜிஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸலன்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் டு ஒர்க் டீம் அண்ட் மீட் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a high degree of accuracy, proactivity and attention to detail, good analytical skills, aptitude for operational processes, then common business language English speaking and writing with fluency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீமில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் இருக்கணும் ஒரு ஆப்ரேஷனல் ப்ராசஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்க்கும் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மெயின். ஸோ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங்லேயும் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும், ரைட்டிங்லேயும் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஜேடி. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனோட க்ரைட்டீரியாஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒர்க் லொக்கேஷன் இது எல்லாத்துக்குமே தெரியும். போரூர் சென்னையில் தான் இவங்களோட ஹப் இருக்குது. இவங்களோட சவுத் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஹப் வந்து போரூர் அண்ட் சென்னையில் தான் இருக்குது. தென் ஷிஃப்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட் டைமிங்ஸ் வேணால் கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனல் சிடிசி ஃபிக்ஸ்டு சிடிசின்னு பார்த்தீங்கன்னா 3.4 LPன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்
கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 2023 அண்ட் 2024 பேச்சஸ் மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்பிஏ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் இதுக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் என்வரான்மெண்ட், வாலண்டியர் டைம் ஆஃப், தென் லிங்க்டின் லேர்னிங், தென் எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து இருக்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அபவுட் NIQ அப்படின்னு சொல்லிட்டு, தென் அபவுட் NIQனா அந்த NIQ பற்றி, NIQ கம்பெனி பற்றி ஸோ இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனல் ரவுண்ட் மேனேஜர் ரவுண்ட் போகும்போது கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அபவுட் NIQ. ஸோ அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக NIQ பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேசிக்காக. தென் இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இங்கே ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஈஸி அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் ஆகலையோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து அதுக்கு நான் வீடியோ போடுறேன். இல்லை என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை யார் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து தீர்த்துக்கலாம். வந்து அந்த புக் பண்ணி தீர்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த 2025 வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட இந்த ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ 2025 ஒரு குட் ஜாப் அமைய என்னோட விஷஸ். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.